இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிகவும் முக்கியமான பதிவாக மக்களே, அபார்ட்மெண்டில் சொந்தமாக வாங்கிய வீட்டை ஜோதிடப்படி எந்த நல்ல நாள் மற்றும் நேரத்தில் எப்படி ரிஜிஸ்டர் செய்வது நல்லது. வீடு கட்டுவது அல்லது வாங்குவது என்பதுதான் ஒரு தனி மனிதனின் அதிகபட்ச கனவாக இருக்க முடியும். எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும் என்பது போல் குடிசையாக இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இருந்தால் தான் மதிப்பு. வாடகை வீட்டில் குடியிருப்பது என்பது எவ்வளவு சிரமத்தை கொடுக்கும் என்பதை அனுபவித்தவர்களிடம் கேட்டால் தெரியும். பொதுவாக ஒரு காலி மனையை நல்ல நாளில் வாங்கி நல்ல நேரம் வாஸ்து நாள் பார்த்து மனை அடி சாஸ்திர விதிப்படி நம்முடைய விருப்பப்படி வீட்டை செதுக்கி கட்டுவது என்பது வேறு. அபார்ட்மெண்டில் வீடு வாங்குவது என்பது வேறு. இரண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது. சென்னை போன்ற மாநகரங்களில் 50 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி வீடுகள் வர தொடங்கிவிட்டன. தனியாக கட்டிய வீட்டில் கிரகப்பிரவேச நாளில் பசுவுடன் கன்றை அடைத்து வர செய்து பூஜை செய்து வீட்டில் கணபதி ஹோமம், வாஸ்து ஹோமம், லட்சுமி குபேர பூஜை செய்து வீட்டில் குடியேறுவது மிக சிறப்பு. 50 மாடி கொண்ட அடுக்குமாடி வீட்டில் இவையெல்லாம் சில நேரங்களில் சில இடங்களில் சாத்தியமில்லை. நாம் வாழும் வீடு வம்ச விருத்தியையும் கொடுக்கும் வீடு. அது ஆண்டாண்டு காலத்துக்கு அம்சமாக அமைய வேண்டும் அல்லவா? அதற்கு நல்ல நாளை தேர்ந்தெடுத்து ரிஜிஸ்டர் செய்வது என்பது மிகவும் இன்றியமையாதது. ஆண் பெண் இருவருடைய ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் செவ்வாயும் வலுவாக இருக்கிறது என்பதை அறிந்து அவருடைய பெயரில் வீடு வாங்குவது நல்லது. எந்த ஒரு சுப காரியமும் வளர்ப்பிறையில் செய்வது சிறப்பு என்ற அமைப்பில் வளர்ப்பிறையில் வீடு வாங்குவது நல்லது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி மாதங்களில் வாங்குவது சிறப்பு. இரு கண்ணுள்ள நாள் எனப்படும் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி நாட்களில் வாங்குவது மிகவும் சிறப்பு. அஸ்வினி, ரோகிணி, மிருகசீரிடம், புனர்பூசம், பூசம், உத்திரம், அஸ்தம், சுவாதி, அனுசம், உத்ராடம், திருவோணம், உத்திரட்டாதி, ரேவதி போன்ற சுப நட்சத்திர நாள்களில் வீடு வாங்குவது நல்ல பலனை தரும். சதுர்த்தி, நவமி, சதுர்தசி திதிகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பத்திர பதிவு செய்வோரின் சுய ஜாதகத்தில் சந்திராஷ்டமம் சென்று கொண்டிருந்தால் அந்த நாளை தவிர்ப்பது நல்லது. சூன்ய மாதம் எனப்படும் ஒரே மாதத்தில் 2 பௌர்ணமி அல்லது 2 அமாவாசை வரும் மாதங்களை தவிர்ப்பது நல்லது. அவமா நாள் எனப்படும் ஒரே நாளில் 3 திதிகள் அல்லது 3 நட்சத்திரங்கள் வரும் நாளிலும் பத்திர பதிவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். பத்திர பதிவு செய்யும் நேரத்தில் அந்த லக்னத்தை குரு பார்ப்பதோ அல்லது செவ்வாய் ஆட்சியாக இருப்பதோ அல்லது பத்திர பதிவு செய்யும் நாட்கள் கூடிய கிரக ஆட்சியாக இருப்பதோ மிகுந்த நன்மையை தரும். முறையாக தனியாக சொந்தமாக வீடு கட்டும் வாய்ப்பை பெறாதவர்கள் மேற்கண்ட 10 விதிகளை மனதில் வைத்து குறிப்பிட்ட நாளில் அபார்ட்மெண்டில் வீட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக் கொள்வது மிகவும் நல்ல பலனை தரும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.